பிக் பாஸ் வீட்ல வந்து இப்ப பணப்பெட்டி எடுக்க தவறி எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய ஜாக்லினோட இந்த விஷயத்துக்கு சௌந்தர்யா ஒரு ரீசனா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள டாப் 6 போட்டியாளராக இருந்தவங்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக கருதப்பட்டவங்க முத்து, ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா இந்த 3 பேர் தான். இதுல முத்துவோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சௌந்தர்யா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. முத்துவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் அந்த ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 மடங்கு இருக்கு. தேர்ட் பிளேஸ் செகண்ட் ரன்னரப்பா கண்டிப்பாக வந்து ஜாக்லின் வந்திருப்பாங்க. இப்போ ஜாக்லினோட இந்த வெளியேற்றத்தில் பிக் பாஸ் டீமுக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டு தான் வந்து ஜாக்லின் அனுப்பியிருப்பாங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிக்க தோணுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 3ல கவின் அப்புறம் தர்ஷன் இவங்க 2 பேருமே டஃப்பான பிளேயராக இருந்தாங்க. அதில் கவினை வந்து பொட்டி எடுத்து வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் தர்ஷன் அதுக்கு அடுத்த வாரமே ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டாரு. அது மூலயமா முகின்ரா வந்து சீசன் 3 டைட்டில் வின்னராக மாறினாரு. எதிர்பார்க்காத ஒரு நபர் சீசன் 3யோட டைட்டில் வின்னர். அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க இப்ப பொட்டி எடுத்துட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அடுத்ததா இருக்கக்கூடியது முத்துக்குமரன், சௌந்தர்யா. இதுல முத்துக்குமரனை விட சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் வேர்ட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள வந்து டைட்டில் வினரா ஆக்கிறதுக்கான ஒரு சதி நடக்குதா அப்படிங்கிற ஆங்கிள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கருத்துக்களா பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாக்லின் பணப்பெட்டியை அவங்கள தான் எடுத்துட்டு வெளில போனாங்க. அப்ப அவங்களோட எவிஷனுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் பிபிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வெளில வரது கிடையாது. இன்னொரு விஷயம், அஃபிஷியலா யார் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஓட் கவுண்ட் கூட நமக்கு தெரியாது. அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்ல என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் தான் எல்லா வாரமும் வருதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இப்படி எல்லா விஷயங்களை பார்க்கும்போது ஜாக்லினை பணப்பட்டி எடுக்கிறதுக்கு ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்க கூடாது, அதாவது பணப்பட்டி எடுத்து நீங்கள் போய் தான் ஆகணும், நீங்கள் பணப்பட்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு ஆளுக்கு வருங்கிற மாதிரி இந்த ஒரு டிசிஷன் ஏன் வந்து ஜாக்லின் சைடுக்கு புஷ் பண்ணப்பட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை ஜாக்லினை பணப்பட்டியை எடுக்க சொல்லி புஷ் பண்ணி தான் வெளில அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமா இருந்துச்சுன்னா கட்டாயம் இது அன்ஃபேர் எவிஷன் தான். இந்த கருத்துக்களை தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ஜாக்லினோட ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே ஜாக்லினுக்கு பொட்டி எடுக்குங்கிற வெறி இருக்கு. அதே நேரம் 100 நாட்கள் மக்கள் என்னை காப்பாற்றி உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்காக நான் ஸ்டேஜ் ஏறணும், ஃபினாலே ஸ்டேஜ் ஏறணுங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்துலையும் இருக்காங்க. அப்போ பொட்டி எடுத்துட்டு வெளில போகணுமா இல்லை ஃபினாலே ஸ்டேஜ் ஏறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபினாலே ஸ்டேஜ் தான் மைண்டில் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லினுக்கு இந்த பொட்டி எடுக்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை பிபி கிரியேட்டிவ் டீமே நீங்கள் பொட்டி எடுங்கிற மாதிரி ஜாக்லினை புஷ் பண்ணியிருக்கலாம். அப்போ பொட்டி எடுக்க போய் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ளே வராமல் ஹெல்மெட் ஆகி வெளில போயிருக்கலாம். இந்த இடத்துல சௌந்தர்யாவோ முத்துவையோ யாரோ ஒரு நபருக்காக ஜாக்லின் பலிகடை ஆக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.